கீரை பொரியல் பண்ண பாருங்க. அதுக்கு தேவையான கீரை நறுக்கி, சிவப்பு கீரை நறுக்கி வச்சுருக்கிறேன். கடுகு, மஞ்சள் பொடி, உப்பு, சின்ன வெங்காயம் நறுக்கி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, தேங்காய், எண்ணெய். இப்போ சட்டியை ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். சட்டி சூடான உடனே கடாய் சூடாயிருச்சு, எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு போடுறேன். பொட்டு தெரிக்குது பாருங்கள். கடுகு வெடிச்சிருச்சு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போடுறேன். லேசாக வதக்குறேன். கடலைப்பருப்பு வதங்கிருச்சு, வெங்காயம் போடுறேன். வெங்காயத்தை லேசாக வதக்குறேன். காஞ்ச மிளகா போடுறேன். காஞ்ச மிளகா போட்டு வதக்குறேன். பொடியாக நறுக்குனா சிவப்பு கறி இதில் போடுறேன் பாருங்கள். தேவையான மஞ்சள் பொடி போடுறேன். உப்பு போடுறேன். கீரை வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுறேன். ஒரு மூடி போட்டு மூடிட வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து இதை லேசாக கிளறி விட வேண்டியதுதான். கீரை வெந்துருச்சு. தேங்காய் பூ போடுறேன். நல்லா எடுத்து சாப்பிட வேண்டியதான். வாவ், எம்மி, சூப்பர். நல்லா இருக்கு.